ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு மசாலா முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேங்காய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் பார்க்கலாங்க. நான் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேங்க. நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா காயிட்டுங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரணத்துக்காக தான் நம்ம சீரகம் போடுறோங்க. கடுகு சீரகம் நல்லா வெடிச்சதும் பாருங்கள், கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணுங்க. நமக்கு இது நல்லா வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கிறேங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேங்க. அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம், அதிகமாகிட்டா சாப்பிட முடியாது. இது ஆயிலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்சி கறி மசாலா தூள், இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேங்க. இந்த ஆயிலே வதக்கிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு சின்ன முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேங்க, போட்டுக்கிறேன். கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேறு எந்த கறி மசாலா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். எந்த தேங்காய் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்லா காய் வெந்து உங்களுக்கு நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 டம்ளர் அளவு நான் தண்ணி தெளிச்சிருக்கேன். வேகட்டும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு மசாலா காய் ரெடி ஆயிடுங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு மசாலா ஃப்ரை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.